அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 11 பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், எந்தெந்த 3 இடங்களில் செமிகண்டக்டர் ஆலை நிறுவப்படும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அப்போ 3 பிளேஸில் செமிகண்டக்டர் ஆலையை நிறுவ போகிறாங்க. அது எந்தெந்த 3 பிளேஸ்ன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த பிளேஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்கிறதுங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், தோலேரா குஜராத், சுனத் குஜராத். அப்போ குஜராத்லேயே 2 பிளேசஸ். அப்போ குஜராத்தில் எந்த 2 இடங்களில் செமிகண்டக்டர் ஆலை நிறுவப்பட உள்ளதுன்னு கேட்கலாம். தோலேராவும் சுனந்த். அப்புறம் இன்னொரு பகுதி ரொம்ப முக்கியமான ஸ்டேட்டுங்க. பாருங்கள், மோரிகான். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம். இந்த மோரிகான் அமைக்க போகிறாங்க பார்த்தீங்களா? பாருங்கள், வடகிழக்கு மாநிலங்களில் முதல் முறையாக அஸ்ஸாமில் செமிகண்டக்டர் ஆலை அமைக்கப்பட உள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. குஜராத்தில் 2 பிளேசஸ். அதுபோக வடகிழக்கு மாநிலங்களில் முதல் முறையாக எங்கு செமிகண்டக்டர் ஆலை அமைக்கப்பட உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் மோரிகான்ல. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, எங்கு பாரத் சக்தி என்ற பெயரிலான முப்படைகளின் ஒருங்கிணைந்த போர் பயிற்சி நடைபெற உள்ளது? எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பொக்ரான். அதாவது ராஜஸ்தானில் இன்னொரு பயிற்சி நம்ம ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? தர்ம பாதுகாவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி. இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பிக்கானேர் அப்படிங்கிற பகுதியில். அதே மாதிரி பாரத் சக்தி அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய முப்படைகளின் ஒருங்கிணைந்த போர் பயிற்சி தான் அது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பொக்ரான். தர்ம பாதுகாவலர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. பாரத் சக்தி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முப்படைகளின் போர் பயிற்சி. ராஜஸ்தானில், 2மே ராஜஸ்தானில், அந்த பிளேஸ் மட்டும் வேறு. இது பார்த்தீங்க அப்படின்னா பொக்ரானில். தர்ம பாதுகாவலர் பயிற்சி பார்த்தீங்கன்னா பிகானேரில். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு கமிஷன் அப்பாயின்மெண்ட் பாருங்கள். தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிஷோர் மக்வானா. நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கமிஷனுக்கு தலைவரை யார் நியமிச்சிருக்காங்க? கிஷோர் மக்வானா. இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸோடைய ஹெட்டெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 338. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 338 எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தை பற்றி சொல்லுது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு 2 கமிஷன் இதே மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. தேசிய பழங்குடியினர் ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது என்ன ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 338. இன்னொரு ஆணையம் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கமிஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது என்ன ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 338B. அப்போ தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம்னா ஆர்டிக்கல் 338, தேசிய பழங்குடியினர் ஆணையம் அப்படின்னா ஆர்டிக்கல் 338A, தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 338B. ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்தது பார்க்கலாம் பாருங்க. பசுவின் சாணம் கொண்டு தயாரிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விற்கப்படும் இந்தியாவின் முதல் பங்க் எங்குள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பனஸ்கந்தா மாவட்டம். ரொம்ப முக்கியமானதுங்க. பாருங்க, இந்தியாவுடைய முதல் பங்க்னு சொல்றாங்க. எதுல முதல்னு சொல்றாங்க? பசுவின் சாணம் இருக்கு பார்த்தீங்களா, அதனை கொண்டு தயாரிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விற்கப்படும் இந்தியாவின் முதல் பங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அடுத்ததும் ரொம்ப முக்கியமானதா சாகித்ய அகாடமியோட ஒரு விருது பாருங்க. 2024 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமியின் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது தமிழ் பிரிவில் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? அதாவது சாகித்ய அகாடமி விருது தாங்க. அது எந்த பிரிவில் சொல்றாங்க? சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது. அது தமிழ் பிரிவில் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. வருஷம் பார்த்துக்கோங்க 2024, இந்த வருஷத்துக்கானது தான். ஓகேங்களா? சரி, அப்போ அவர் எந்த நாவலை மொழிபெயர்த்திருக்காரு, எந்த புக்கு மொழிபெயர்த்திருக்காங்காட்டி அவருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அருணாச்சல பிரதேச எழுத்தாளரான மமங் தாய் எழுதிய தி பிளாக் ஹில் என்ற ஆங்கில நாவலை கருங்குன்றம் என்ற தலைப்பில் மொழிபெயர்த்ததுக்காக இவ்விருது இவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அருணாச்சல பிரதேச எழுத்தாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மமங் தாய்.
அவர் ஒரு நாவல் எழுதியிருக்காரு, ஒரு ஆங்கில நாவல் எழுதியிருக்காரு. என்ன நாவலுங்க? தி பிளாக் ஹில். இந்த நூலை தான், இந்த நாவலை தான் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி என்னங்க பண்ணியிருக்காரு? கருங்குன்றம் அப்படிங்கிற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்காரு. அப்போ இதில் எது வேணாலும் கேட்கலாம். சாகித்ய அகாடமியின் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது கேட்கலாம். இல்லை அப்படின்னா மமங்தாய் எழுதிய நாவல் தி பிளாக் ஹில் அப்படிங்கிறது யார் எழுதின ஆங்கில நாவல்னு கேட்கலாம். இல்லை தி பிளாக் ஹில் அப்படிங்கிறது எந்த மொழி நாவல்னு கேட்கலாம். சரிங்களா? தி பிளாக் ஹில் அப்படிங்கிற நாவலை கண்ணையன் தட்சிணாமூர்த்தி எந்த பெயரில் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியே கேட்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்னங்க பார்த்தோம்? 3 இடங்களில் செமிகண்டக்டர் ஆலை நிறுவப்படும் பார்த்தோம். எங்கெங்கிங்க? தோலேரா, சுனந்த், மோரிகான். ஓகேங்களா? அது மோரிகான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பாரத் சக்தி என்ற பெயரிலான முப்படைகளின் ஒருங்கிணைந்த போர் பயிற்சி எங்கே நடைபெற்றது. சரிங்களா? ஏற்கனவே அதாவது நடைபெற உள்ளதுன்னு நம்ம போட்டிருப்போங்க, நடைபெற்றது. ஓகேங்களா? ராஜஸ்தானில். அடுத்தது தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிஷோர் மக்வானா. அதனுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க நல்லா. அடுத்தது என்னதுங்க? பசுவின் சாணம் கொண்டு தயாரிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விற்கப்படும் இந்தியாவின் முதல் பங்கு பார்த்தீங்கன்னா குஜராத்தில். அடுத்தது சாகித்ய அகாடமியின் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது தமிழ் பிரிவில் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. ஓகேங்களா? இந்த பாட்டுக்கான இன்ஃபர்மேஷன் அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.